வணக்கம். அவங்க முதல்ல எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வெளில என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓனர்ஷிப் வீடியோ பண்ணுங்க ப்ரோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் வண்டியில் வந்து என்ன இது எல்லாம் வந்து ஒரு பையிங் தாட்லேயே சொல்கிறாங்க, வாங்கணுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே சொல்கிறாங்க. நீங்கள் ப்ளஸ் மைனஸ் நீங்கள் அந்த விஷயம் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாம் கரெக்டாக சொன்னேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் நல்லா போட்டுங்க. வாங்க வீடியோ கொடுப்போம். நம்ம வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லுக்லேருந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டி லுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்த ஆர்சி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அக்ரெசிவாக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லுக்குனால முக்கால்வாசி பேர் ஆர்சி அவாய்ட் பண்ணிட்டு போன காரணமே. நான் ஏன் வாங்கினேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த லுக் வந்து ஃபோனில் பார்த்தேன், ஓரளவுக்கு வந்து என்னால் ஏற்றுக்க முடியல, அப்சர்வ் பண்ண முடியல தான். அதுக்கப்புறம் போய் நேரில் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஓகே, எப்படி சொல்கிறது, இப்போ R15 அளவுக்கு R15 ஓரளவுக்கு லுக் பார்த்தீங்கன்னா, இப்போ V4 வந்து ஒரு மாதிரி விட்டாங்க, V3 நல்லா இருக்குது. ஆனால் V4 ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அப்போதைக்கு அதே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு எடுக்கிறப்ப இது நம்ம வந்து நெகட்டிவ் நம்ம வந்து மனசு தான் காரணம், ஏற்றுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வண்டியோட சைடு லுக்கு தான், லுக்கை அடிச்சுக்கவே முடியாது பைக்கில். பேக்கையுமே ஓரளவுக்கு ஷார்ப்பாக வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கில் கொடுத்துருப்பாங்க. பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் பிளேட்டாக இருக்கட்டும், இப்போ இந்த ஷானி மர்காடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட டிசைன் தான். கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் வந்து கிளாஸி கொடுத்துருக்காங்க, அடுத்து இங்கேயும் கிளாஸி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, வண்டி ஒரே மண்ணாக இருக்கும். ஏன்னா நேற்று பெஞ்ச மலையில் ரைடு பண்ணியிருப்பேன், அதனால் ஃபுல்லாக மண்ணாக இருக்கும், சேராக இருக்கும். சர்வீஸ் பண்ண டைம் இல்லை, ஏன்னா நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்து கொடுக்காம இருக்கும். சரி போட்டுருவோம், மண்ணாக இருந்தால் என்ன சொல்லிப்போம் ஸ்குவாடுக்கிட்ட அப்படின்னு. இங்கேயும் கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து மேட் ஃபினிஷ் தான் எல்லாமே. முன்னாடி மர்காடும் மேட்டு, இங்கே ஃபேரிங் இந்த டாப்பு மேட்டு, இங்கே டேங்க் இது எல்லாமே மேட்டில் கொடுத்துருக்கனால இந்த வண்டியோட லுக்கை வந்து அடுத்தளவுக்கு கொண்டு போகுது. இதே சர்வீஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். சர்வீஸ் தான் பண்ணல, சாரி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியிலோட ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு RC200 அவங்க கம்பெனி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்க. அடுத்து மோட்டோராக்ஸ் ஆயில் ஆஃப் சுவிட்சர்லாண்டும் கொடுத்துட்டு, அது WP அவங்க சஸ்பென்ஸோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பேனிக்கல் ரேசிங் சிஸ்டம் ரெடி டு ரேஸு, ஆக்ரோபோவிக் அவங்க பிராண்டிங்கோட ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. இங்கே KTM கொடுத்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரேஸ் காம்படிஷன், அதை தான் வந்து ஷார்ட் ஃபார்மாக ஆர்சின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து பேக்கில் பார்த்தீங்கன்னா 200 ரெடி டு ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா பெருசாக KTM, அது வந்து இந்த வியூவில் வந்து பார்த்தா தெரியும், பெருசாகவே இருக்கும். அடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஆர்சி உங்களுக்கே தெரியும், ஆரஞ்சு கலரில் அலாய் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கஷ்டம் ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ ரெண்டுமே பிளாக் கலரில் கொடுத்தாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் ஃப்ரண்ட் டயர் செக்ஷன் பார்த்திங்கன்னா 150, பேக் 160 கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ பார்ப்போம். ஓகே ஸ்குவாட், நம்ம பைக்கோட ரைட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மிரர்ஸை தான் பேசணும், நல்லா வைடு. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, டக் பண்ணி ஓட்டினா மட்டும்தான் நமக்கு தெரியும், அப்படியே நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஓட்டினா தெரியாது. கன்சோல் மீட்டர் பார்த்துடலாம். வாவ், கன்சோல் மீட்டரை பார்த்து தான் நான் வந்து முக்கால்வாசி வண்டியே வந்து ப்ரிஃபர் பண்ணேன். எல்லாமே இதில் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா RPM மீட்ரு, டைமு, ட்ரிப் 1, ட்ரிப் 2, ரோடு ஏபிஎஸ்ஸில் 2 மோட் இருக்குது. ரோடு ஏபிஎஸ் 1 ஆன் 1 ஆஃப் 1. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபியூயல் ரேஞ்சு காமிக்கும். ட்ரிப் 2 0, இது வரைக்கும் 4684 மினிட்ஸ் ஓட்டியிருக்கோம். இது
ஆவரேஜ் மைலேஜ் 42 எடுத்திருக்கோம், 47 சாரி. ஆவரேஜ் ஃபியூல் காஸ்ட் 40 எடுத்திருக்கோம். ஓகே ஸ்குவாட், வண்டி எக்ஸாஸ்ட்டு கேட்க ரெடியாக இருங்க, எக்ஸாஸ்ட் நாய்ஸ் கேட்க ரெடியாக இருங்க. நான் ஒன்றும் பண்ணல, நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். உங்களுக்காக இன்னொரு வாட்டி கூட நான் ஆன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒன் கிளிக் தான். பையன் வேறு லெவலாக இருப்பான். ஆனால் இந்த மிரர் வச்சு நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டவே முடியாது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதே நம்ம டக் பண்ணோன்னா நல்லா வைட் ரிவ்யூ கிடைக்கும். டக் பண்ணாமல் ஓட்டினா கொஞ்சம் நிமிர்ந்து ஓட்டினோம்னா கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா வண்டியோட கீர் தான் ஒரு கிளிக்னஸ் கிடைக்குது. கிளிக்கினஸ் அப்படி கீர் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறப்ப டக்குன்னு ஒரு சவுண்டு, நீங்கள் அதான் நோட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கேட்குதான்னு என்னன்னு தெரில, கரெக்டாக வின்னாய்ஸ் அடிக்கும். அதுக்கப்புறம் சொல்லணுன்னா நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். ஹேண்டில் பார் வந்து இருந்த ஆர்சியோட 10 mm வந்து இங்கே 15 mm ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்வர்டாக. இதே நம்ம ட்ராக் யூஸ் பண்ணுறப்ப 15 mm நம்ம 10 mm கீழே கொண்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இப்போ 6th கீழே நம்ம வந்து அசால்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 40 கீழே தான் ஓட்டிடுறீங்க. அந்த செயின் இடிக்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு 31 தான் இடிக்குது. இதே நம்ம ஒரு 35 37 குரூஸ் பண்ணோம். அழகாக ஸ்லோ, இது நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க இன்ஜினு. ஏன்னா இதெல்லாம் ஹையர் சிசி வண்டியில் தான் இது மாதிரி ரிஃபைர்மெண்ட்லாம் இருக்கும். 40 குரூஸ் பண்ணுறது, அது 200 சிசியில் கொண்டு வரப்போ பரவாயில்ல, பெனிஃபிட் தான். இது வந்து நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப கியர் ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். கியர் ஷிஃப்ட் பண்ணாட்டி வண்டி ஆஃப் ஆகிடும், இல்லை செயின் இடிக்கும், அந்த இஷ்யூஸ் இல்லை. அது மாதிரி இருந்த ஆர்சியோட இனிஷியலும் கம்மி தான். இருந்த ஆர்சி நான் ஓட்டினதில்லை, ஆனால் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். இனிஷியல் கம்மின்றாங்க, எனக்கு அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகலை. அண்டு ரோடு அப்பியரன்ஸ் தான் நம்ம பைக்கை பொறுத்த அளவுக்கு. யார் எங்கே இருந்தாலும் துண்டாக தெரியும். 10 பேர்த்தில் ஒரு 2 பேராச்சும் நம்ம வண்டியை பார்க்காம இருக்க மாட்டாங்க. நல்லா ரோடு அப்பியரன்ஸு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. லிஃப்ட் கேட்டார், நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம், சாரி. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சஸ்பென்ஸை பற்றி தான் இப்போ பார்த்து ஆகணும். இப்போயே பார்த்துருப்பீங்க 2 ஸ்பீட் பிரேக்கரு, அழகாக வண்டி புஷ்பேக் மாதிரி புஷ்குன்னுது. அது மாதிரி நம்ம வண்டி ஸ்டாப் பண்ணி நின்றுட்டுருக்கப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம காலை வச்சோம்னா, பேக் ஃபுட்பேக்கில் காலை வச்சோம்னா அப்படியே வண்டி அப்படியே பூ மாதிரி உட்காரோம். அதுதான் மெயினு. அது மாதிரி கார்னரிங் பார்த்தீங்கன்னா 126 27 வரைக்கும் கார்னரிங் பண்ணியிருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் அப்படி அருமையாக இருக்கும். அடுத்து ஏபிஎஸை பற்றி சொல்லி ஆகணும். ஏபிஎஸ் வந்து அடிக்கடி வேலை பார்க்காது. கரெக்டாக நம்ம அந்த ஸ்கிட் ஆகிற ரோட்டில் மட்டும் ஏபிஎஸ் வேலை ஆகுது. பேக் ஏபிஎஸ் அவ்வளோ தரமாக வேலை பார்க்குது. ஏபிஎஸ் வேலை பார்க்குதான்றதே வந்து ஒரு டவுட் தான். இன்னும் வந்து டயர் தேய தான் ஏபிஎஸ் அதிகமாக வேலை பார்க்கும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஏன்னா டயர் வந்து உங்களுக்கு grip இருக்கு இன்னும். அப்போதைக்கே வந்து ஏபிஎஸ் சும்மா ஒரு பாட்டாக வேலை செஞ்சால் போதும். இன்னும் டயர் தேஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், வா இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டெமோ காட்ட அருமையாக ஒன் ரோடு வந்துச்சு, டெமோ காட்டிட்டேன். அப்படியே நம்ம பிரேக் அடித்தோம்னாலும் அது ஸ்கிட் ஆகாது. ஏபிஎஸ் வந்து கரெக்டாக அது வந்து மெயின்டைன் பண்ணிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு தான் பேசி ஆகணும். இப்போ நான் இன்னும் 3rd சர்வீஸே முடிக்கல. 10,578 கிலோமீட்டர் தான் நான் ஓட்டியிருக்கேன். 3rd சர்வீஸ் வந்து மந்த் வந்துடுச்சு. 3 மந்த்து இல்லை 15,000 கிலோமீட்ரு நமக்கு மந்த் வந்துடுச்சு. டாப் ஸ்பீடுக்கும் 3rd சர்வீஸுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா,
கண்டிப்பாக சம்மதம் இருக்குது. நீங்கள் வந்து புது வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸில் 90 உங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் வீடியோ பார்க்காட்டி ஐக்கானில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்ச போய் பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் வீடியோவில் நான் போய் சர்வீஸ் விட போகிறப்பே 90லே உங்களுக்கு ஆர்பிஎம் லைட் எரியும். இந்த ஆர்பிஎம் லைட்டுன்றது தான். இந்த ஆர்பிஎம் லைட் எரியும். அக்கா எவ்வளோ பொறுமையாக ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்பிஎம் லைட் எரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸில் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம்னே அந்த இஷ்யூ முடிஞ்சிச்சு. அது எரியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ இல்லை. அதுக்கப்புறம் தேர்டு சர்வீஸில் வந்து நான் 135 வந்து பில்லியனோட லாக் பண்ணேன். செகண்ட் சர்வீஸில் தேர்ட் சர்வீஸு செகண்ட் சர்வீஸில் 130 வரைக்கும் நான் லாக் பண்ணேன். அதுக்கு மேலே லாக் பண்ண முடியல. அவ்வளோதான். இன்ஜின் வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து இப்போ ரீசெண்டாக போய் இப்போ அந்த பிக்கப் ஆர்பிஎம் ட்ராப் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பிக்கப் ப்ராப்ளம் அந்த வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். நான் போய் 137 லாக் பண்ணிட்டு வந்திருக்கேன். தேர்ட் சர்வீஸ் முடிஞ்சக்கப்புறம் தான் இன்னும் ரிஃபைண்டாக இருக்கும். நாங்கள் மற்றபடி ஈட்டிங் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈட்டிங் இஷ்யூ இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அது வந்து இருந்த ஆர்சியோட இப்போ பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச இருந்த ஆர்சி வந்து நான் ஓட்டினதில்லை. எனக்கு தெரில அவ்வளோவா. டியூக் ஓட்டியிருக்கேன். டியூக் அந்த இந்த வழியாக எக்ஸாஸ்ட் வரும்ல பெண்டேசர், அதை ஓட்டியிருக்கேன். அதில் ஈட்டு அனல் பறக்கும். இதுலேயும் வந்து அனல் அடிக்குது. பார்த்தீங்கன்னா ஈட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு ஃபேண்ட் போட்டிருந்தீங்கனாலும் தெரியுது. அது எப்படின்னா நீங்கள் ஒரு 12 to 1 o'clock ஓட்டுறீங்க, உச்சி வெயில் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹைவேயில் தெரியாது, நம்ம டிராஃபிக்கில் நிற்கிறப்ப தெரியுது. மற்றபடி டாப் ஸ்பீடு அப்போ வந்து வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு 8000 to 9000 ஆர்பிஎம் தாண்டுறீங்கன்னா வைப்ரேஷன் வருது. ஃபுட் பேக்கில் லைட்டாக வருது. டேங்க்கில் இங்கனக்குள்ளே லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது. மற்றபடி ஹேண்டில் பார் அவ்வளோவா இல்லை. இங்கே தான் வைப்ரேஷன் லைட்டாக வருது. வேறு எங்கேயும் வைப்ரேஷன் இஷ்யூவும் இல்லை. ஒரு மேஜர் பார்ட்டாக ரோல் பண்ணுது. இதே போதும். இதுக்கு மேலே ஒரு பைக் வந்து அதுவும் ஒரு 200cc பைக் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு தெரியல. வேறு என்னென்ன நான் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த சர்வீஸ்க்குள்ளே 10,000 கிலோமீட்டருக்குள்ளே நான் வந்து ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வேறு அவ்வளோவா எந்த ப்ராப்ளமே நான் ஃபேஸ் பண்ணல. அந்த முன்னாடி சவுண்டு வருதுன்னு சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் சர்வீஸில். அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து சாண்டு தான், மண் தான் போய் மாட்டியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிக்கப் ப்ராப்ளம் வந்து அது ப்ராப்ளம் கிடையாது, லாக் தான். கீர் இழுத்து ஓட்டி அது சரியாச்சு. வேறு எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. அது மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வண்டி கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓகே, சிட்டிக்குள்ளே ஓட்டக்கும். அதெல்லாம் பசங்க வேறு லெவலாக இருக்கும். நம்ம பைக் போய் நின்னாலே எல்லாம் நான் பைக் தான் பார்ப்பாங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப கட்டடிச்சு ஓட்டிங்கன்னா அந்த கண்ணாடிலாம் மடக்கி தான் ஓட்டணும். ஓகே ஸ்குவாட், நான் முடிஞ்சளவு கவர் பண்ணியிருப்பேன். என்னோடய ஓனர்ஷிப் ரிவ்யூனால் அதுதான். நான் இதுக்கோசம் தான் நான் வண்டி வந்து எப்படி சொல்கிறது, R15க்கு இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். R15 வந்து ப்ரைஸ் ஹைக்கு வருது. அவ்வளோ ரேட் போட்டு நம்ம எடுக்கிறோம். நமக்கு வந்து பில்டு குவாலிட்டியும் வந்து கம்மி தான். அதில் ரஸ்டிங் இஷ்யூ அதிகமாக இருக்குது R15ல். ஆனால் நம்ம பைக்கில் ரஸ்டிங் இஷ்யூ இது வரைக்கும் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. அது மாதிரி ஃபைபர் தான் நம்மளது எல்லாமே. டேங்க் இங்கே மெட்டலு, இது ஃபைபரா பிளாஸ்டிக்கான்னு தெரில. ஃபைபர் தான் இருக்கும், ஃபைபர் தான். ஏன்னா பிளாஸ்டிக் தனியாக தெரியும். R15 ரேட் வந்து எப்படியா இருந்தாலும் ஹெவி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 lakh 2.15 lakhs வந்தது. அப்போதைக்கு நம்ம வந்து மேலே 13 to 40 lakh போட்டால் நமக்கு வந்து 200cc வண்டி. அதுக்கோசம் தான் நான் வந்து ஆர்சி வந்தேன். நீங்கள் ஓல்டு ஆர்சி போயிருக்கலாம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. ஓல்டு ஆர்சி வந்து பில்லியன் சீட் வந்து உங்களுக்கே தெரியும். அது மாதிரி இந்த வண்டி யார் யாருக்கு செட் ஆகும்னா கண்டிப்பாக ஃபேமிலி மேன்ஸ் உங்களுக்கு செட் ஆகாது. வண்டியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேணாம். நம்ம வந்து பாய்ஸ் எங்கேஜ்
அவங்களாம் ப்ரிஃபர் பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வண்டி வேறு லெவலாக இருக்கும். லுக்கு வந்து எப்படி சொல்கிறது, லுக்கு தான் கண்டிப்பாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க ரோட்டில் ஓட்டினீங்கனாலே. ஓகே ஸ்குவாட், நான் இதுக்கோசம் தான் வண்டி வாங்கினேன். நீங்களும் வந்து பெயின் ப்ளஸ் மட்டும் சொல்லிட்டு மைனஸ் சொல்லாமல் இருக்குன்னு நினைக்காதீங்க. மைனஸும் 2-3 சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ரைடிங் பொசிஷன் தான் என்ன தான் வந்து 15 mm ரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின் வருது, பேக் பெயினும் வரும். கண்டிப்பாக ஸ்போர்ட் பைக்கில் எல்லா பைக்லையுமே வந்து அந்த பேக் பெயின் ஷோல்டர் பெயின் வரும். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இதுலேயும் வருது. அதே நான் தெரிஞ்சுக்கேன். போப்பா பழகாமையும் போகலாம். அது வந்து நம்மளை பொறுத்து தான். ஒரு சில நேரம் எனக்கு வந்து பெயின் தெரிய மாட்டேங்குது, ஒரு சில நேரம் பெயின் ஹெவியாகவே தெரியுது. அதை கொஞ்சம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வண்டி தரமான மிஷினு. மற்றபடி ஃபியூயல் ரேஞ்சு அதையும் சொல்லிடுறேன். எல்லாம் 40 தருதுன்றாங்க ஹைவேக்கு. இந்த 34 தான் தந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தேன். ஓட்ட தான் வந்து மைலேஜ் தருன்னு சொன்னாங்க. பார்ப்போம். ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 பண்ணேன். அதுக்கே 34 தான் தந்துச்சு. சிட்டிக்குள்ளே ஓட்டினா 30 தரும். இதில் ஆவரேஜ் மைலேஜ் 40 காமிக்குது. 40 தருமா 40 தராது காட்டுது அப்படி. இன்னும் நான் மைலேஜே செக் பண்ணதில்லை. மைலேஜும் செக் பண்ணி அடுத்த வீடியோ வரும். வா அது மாதிரி மைலேஜ் வீடியோ செக் பண்ணி சொல்கிறேன் அடுத்து என்னென்னு. இது வரைக்கும் மைலேஜ் செக் பண்ணல. நான் அப்போ செக் பண்ண 34 தந்துச்சு. எனக்கு அரௌண்ட் 30 கன்ஃபார்ம் தரும். நீங்கள் 30க்கெலாம் ஆஃபர் டபுள் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாம். 32 கூட தரும்னு வச்சுக்கோங்க. 32 தரும். எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்லக்கூடாது. 32 தரும். இது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிருந்து. நீங்களும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் தான் மெயின். நான் இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அது மாதிரி சர்வீஸ் வீடியோவில் வந்து சில பல விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்குது சர்வீஸை பற்றி. அது தேர்ட் சர்வீஸில் வந்து வச்சு செஞ்சிடலாம். 3 ஃப்ரீ சர்வீஸ் எதுக்கு அப்படின்ற மாதிரி செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஸ்குவாட், எல்லாமே முடிஞ்சாலும் கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய மோட்டோ விளாகிங் வீடியோஸ் அண்டு யூஸ்ஃபுல் வீடியோஸ் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.